அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, என்னது பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குது. போய் பார்ப்போம். ஆஹா, டேபிள் மேலே பிரியாணி. ஆ, பிரிச்சே வச்சிருக்காங்களேய்யா. என்ன பிரியாணி? லவ்லி பிரியாணி. ஆஹா, பிரிச்சிருக்காங்க. பொண்ணு இல்லாத துக்கத்தில் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்காங்க. சரி, இன்னைக்கு இந்த பிரியாணியை நாம சாப்பிடணும்னு இருக்கு. சாப்பிடுவோம். அண்ணாத்த, பிரியாணியை டேபிள் மேலே பிரித்து வச்சுன்னு வந்திருக்கேன். நீங்கள் என்னன்னா குஷன் பெட்டில் கால் நீட்டி பத்துனுக்கிறீங்க. டெய் காசி, ஏசியோட சுகத்தில் பசியே இப்போ எடுக்கலடா. அப்போ பிரியாணியை நானே சாப்பிட்டுமா அண்ணாத்த? டேய், ஒரு பேச்சுக்கு சொன்னுண்டா. கொஞ்ச நேரம் கழித்து பசி எடுக்கும், அப்போ சாப்பிடுவேன். அப்பாடா, ஒரு வழியா லவ்லி பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன டேஸ்ட்டு, என்ன டேஸ்டியா. செல்ஃபோனை தேடி வந்த இடத்துல செம்மையாக பிரியாணி இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்தது வீணாக போச்சே. செல்ஃபோனை காணுமே. நம்பரை கேட்டிருந்தா கால் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம். என்னது, கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. ஆஹா, எஸ் ஆகிட வேண்டியதுதான். டேய் காசி, பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குதுடா. நான் தான் சொல்லினேன் அத்தை, சூடாகவே சாப்பிட்டு வந்துருக்கலாம். நீ என்னடானா சக்கமாக படுத்துக்கின்னு நேரத்தை ஓட்டிக்கினேன். உங்களுக்கு பிடிக்குமேனு லெக் பீஸாக போட சொல்லி வாங்கின்னு வந்திருக்கான் அத்தை. அப்பாடா, டேய் வந்து டேபிளில் உக்காந்தாச்சு, பார்சலை பிரிப்போம். டேய், என்னடா இது, பிரியாணி வாங்கின்னு வந்திருக்கேன்னு எனக்காக லெக் பீஸ் வாங்கின்னு வந்திருக்கேன்னு இங்கே வெறும் எலும்பு தானடா கிடக்குது. என்னடா நீ துண்டு எல்லாத்தையும் மடிச்சு வச்சுன்னு வந்து என்னடா பொய் சொல்லுனுக்கிறியா? டேய் வர்றா, லெக் பீஸை பயங்கரமாக உறிஞ்சின்னு போட்டிருக்க. அண்ணாத்த, நான் பிரியாணி தான் அண்ணாத்த வாங்கின்னு வந்து வச்சேன். அப்படின்னா எங்கடா போச்சு பிரியாணி? அதான் அண்ணாத்த, எனக்கு ஒன்றுமே புரியல. டேய் காசி, நான் சொன்ன மாதிரியே இந்த வீட்டில் பேய் இருக்குதுடா. அதாண்டா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு லெக் பீஸும் பயங்கரமாக உறிஞ்சி போட்டுன்னு போயிருக்குதுடா. அண்ணாத்த, பேயெல்லாம் வந்திருக்காது அண்ணாத்த. அப்புறம் மனுஷன் வந்தான்னு சொல்லிக்கிறியா? ஏய், உள்ளதான் நாம கீரோம்ல, அப்புறம் எப்படா வருவாங்க? அதான் அண்ணாத்த, எனக்கும் டவுட்டாக கீது. லெக் பீஸோட சுட சுட எடுத்து பிரித்து வச்சுன்னு வந்த அண்ணாத்த, இப்போ பார்த்தா வெறும் எலும்பாக கீது. என்னடா நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுறியா? இந்த வீட்டில் நிஜமாவே பேய் கீதுரா. என்னத்த, அப்படியே பேய் இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரமாக வரும்? டேய், பசின்னு வந்தா எப்போ வேணா வரும்டா. அண்ணாத்த, பேயெல்லாம் 1 மணிக்கு மேலே தான் வரும் அண்ணாத்த. டேய், வெளியில் இருக்கிற பேய் தான் 1 மணிக்கு வரும்டா. இங்கே இருக்கிற பேய் எப்போ வேணாலும் வரும்டா. இதுக்கு தான் அண்ணாத்த அண்ணிய அடிக்கடி பேயை பிசாசுன்னு திட்டக்கூடாதுன்னு சொன்னேன். கேட்டிங்களா? டேய், அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? இப்போது பேயை நினச்சின்னு பயந்துனே இருக்கிறீங்களே, அப்போது இங்கே பேய் இல்லைன்னு சொல்லிக்கிறியா? அண்ணாத்த, டெஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். இன்னொரு பிரியாணி வாங்கின்னு வந்திருக்கிறேன். இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அண்ணாத்த. இந்த வீட்டில் பேய் இருக்குதா இல்லையான்றது தெரிஞ்சிடும் அண்ணாத்த. டேய், பொட்டலத்தை என் கையில் குடுறா. எதுக்கு அண்ணாத்த? உள்ள பிரியாணி இருக்குதா இல்லையான்னு நான் பார்க்குறேன். இந்த அண்ணாத்த, பிரியாணிக்கு இது அத்தை பை. ஏய், என்னடா பண்ணுற? பிரித்து வைக்கிறேன் அண்ணாத்த. நாடா நீ, பேய்க்கு கால் தாண்டா இருக்காது, கை இருக்குண்டா, அதே பிரிச்சுக்கும். அண்ணாத்த வாங்க, ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டு கதவை தப்பா போட்டுக்கும். அப்பாட, ஒரு வழியாக பட்டுவோட வீட்டுக்கு வந்தாச்சு. என்னது இந்த நேரத்தில் லைட் எரியுது? ஆளக்கானும், ஒருவேளை தூங்கித்தானோ? பொண்டாட்டி இல்லாமல் எப்படி தூங்குவான்? பொண்டாட்டியை நாம் கடத்தியிருக்கோம். ஒருவேளை அந்த வேதனையில் லைட்டை போட்டுட்டு ரூமுக்குள்ளே முடிச்சுக்கிட்டே இருப்பானோ? மெதுவாக போய் பார்ப்போம். ஆஹா, என்னது, டேபிள் மேலே ஃப்ரெஷ்ஷாக சூடாக பிரியாணியை பிரித்து வச்சுருக்காங்க. ஆஹா,
பட்டு இதைத்தான் சொல்லியிருக்கா. கண்டிப்பாக இது பட்டுவோட பங்காக தான் இருக்கும். பாசக்கார புருஷன்யா. ஆ பொண்டாட்டியை கடத்துனது கூட தெரியாமல் வருவாங்கிற நம்பிக்கையில் பிரியமான பிரியாணி வாங்கி வச்சிருக்கான் ஐயா. ம் இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற மனைவியை மீட்க 1 கோடி என்ன, எத்தனை கோடி கேட்டாலும் இவன் தருவான். முதல்ல லவ்லி பிரியாணியை சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பட்டுவோட புருஷனை தட்டி எழுப்பி மேட்ரை சொல்லுவோம். டேய் என்னடா ரூமுக்குள்ளே வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, பேய் வந்திருக்குமா வந்திருக்காதா? அண்ணாத்த, வேலை வெட்டி இல்லாத பேய்னா உடனே வந்துடும், இல்லைன்னா லேட் ஆகும் அண்ணாத்த. ஏடா அப்போ முதல்ல வந்த பேய்க்கு வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு சொல்கிறியா? சீக்கிரமாக வந்து துண்டுட்டு போயிடுச்சு. ஆமாம் அண்ணாத்த. டேய் பேய்க்கு என்னடா வேலை வெட்டி இருக்கும்? என்ன அண்ணாத்த நீங்கள் குழந்த மாதிரி கேட்டுனுக்கிறீங்க? பயமுறுத்துறது, பழி வாங்குறது, இப்படி நிறைய வேலைங்க இருக்கும் அண்ணாத்த. டேய் காசி, பேய் எப்பட்றா இருக்கும்? அண்ணாத்த, பேய் தலையை விரிச்சு போட்டுட்டு பயங்கரமாக பேய் மாதிரி இருக்கும் அண்ணாத்த. என்ன அண்ணாத்த முறைகிற? ஆமாம், எங்கே பார்த்தாலும் என்னத்துக்குறா பொம்பளை பேயாவே வந்து நிற்குது, ஆம்பளை பேய் வரவே மாட்டேன்த. பொம்பளைங்க தானே அண்ணாத்த அதிகமாக ஆசைப்பிடிச்சவங்க, அத்தான் அவ்வளோ சீக்கிரமாக சாவாமல் ஆவியாக அழிஞ்சுன்னுக்குறாங்க. அதாண்டா காசி. அடிக்கடி உங்கள் அண்ணி சரோஜோவாண்ட என்ன சொல்லுவோம் தெரியுமா? அதிகமாக ஆசைப்படாத, அதிகமாக ஆசைப்படாதன்னு சொல்லுவேன். எங்கே கேட்குறா? ஏன் அண்ணாத்த? நாடா நீ செத்ததுக்கு அப்புறம் பேயா வந்து நான் என்னடா பண்ணுவேன்? நான் அதான் கவலைப்பட்டுனுக்கிறேன். ஆஹா, பட்டுக்கு நாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், ஆனால் பட்டுவோட புருஷன் நமக்கு பிரியாணியே வாங்கி கொடுத்துட்டான்யா. ம் போய் ரூமெல்லாம் பார்ப்போம். ஆஹா, 3 ரூம் இருக்கே. இந்த 3 ரூமில் எந்த ரூமில் இருப்பான்? என்னது 2 ரூமு காலியாக இருக்குது, அப்போது இந்த ரூமில் தான் இருக்கான். டேய் காசி, என்னடா இப்போ வாச்சும் பேய் வந்திருக்குமாடா? டேய் என்னடா பேய் வந்திருக்குமான்னு கேட்டா கதவு தட்டுற சத்தம் கேக்குதாடா? அப்போ பேய் வந்திருக்குன்னு தான் அர்த்தம்.